மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்களான மகேஷ் ஐயர் மற்றும் கணியர் ஏ.என். ராஜசேகரன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்துடன் விருச்சிக ராசியின் 2026 புது வருட பலன்களை பார்ப்போம். ஏதோ இருக்கிறோம், எது எடுத்தாலும் தடங்கள் தாமதம் என்று மனசுக்குள்ளாரையே எண்ணிக்கொண்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வருடம் எல்லாம் சுமூகமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளதால் தங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் காலம். குடும்பத்துலேயும் சரி, சுற்றத்தார்களின் வீட்டிலையும் சரி, எது நடந்தாலும் உங்களை முன்னாடி வச்சு செய்யக்கூடிய அளவில் நீங்கள் புகழ் பெறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. ஏப்ரல் வரை கொஞ்சம் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். காரணம், மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் அதனால் வரக்கூடிய துன்பங்களால் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்வீங்க. அதனால் எல்லாத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க. மற்றவங்களுக்கு உதவ போய் குடும்பத்திலையும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். பின்வரும் காலங்களில் அதுவும் மாற்றங்கள் ஏற்படும். சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் போன்றவைகளில் மற்றும் தெரியாத தொழில்களில் முதலீடு செய்வதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு கடனாக பணத்தை கொடுத்தீங்கன்னா அதை ப்ராப்பராக டாக்குமெண்ட்டு செஞ்சு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லைன்னா பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு சிரமப்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. ஏப்ரல் வரைக்கும் தங்களுடைய மனசில் கொஞ்சம் நிம்மதி இல்லாத தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அடிக்கடி தடுமாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதுவே தங்களுக்கு சூனியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு போகும். எனவே கவனம் ஏப்ரல் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. ஏப்ரலுக்கு பின்னர் குருவினுடைய பார்வை படும் பொழுது தங்களுக்கு இடமாற்றம், தொழிலுக்காகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். காதல் செய்யும் பருவத்தில் உள்ள ஆண் பெண் ராசிக்காரர்களுக்கு காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலை செய்யும் இடத்திலேயே புதிதாக பெண்களுடைய நட்பு வளரக்கூடிய ஆண்டாகவும் உள்ளது. சுப விரயமான வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது போன்ற, நிலம் வாங்குறது போன்ற தேவையான பொருளாதாரங்கள்லாம் கரையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. வீட்டில் விசேஷம் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்க வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது. பிரிந்தவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் ஒரு சிலர் மியூச்சுவலாக பிரியணும்னு விருப்பப்பட்டாலும் அதுவும் நடக்கும். வேலை செய்த இடத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள் எல்லாம் சரியாகக்கூடிய காலம். வேலைகளில் பதவி உயர்வு, புதிய வேலைகள் எதிர்பார்த்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர், வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் உண்டாகும். இரண்டாவது திருமணம் எதிர்பார்த்தவர்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி எல்லா சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தெய்வத்தின் மீது தங்களுக்கு அபரிவிதமான நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது. சகோதரர்களிடம் இருந்த பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சமாதானம் அடையக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு உள்ளது. கோர்ட்டு கேஸுகளில் வெற்றி கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும். வாராது அப்படின்னு நினச்ச பணங்கள்லாம், சொத்துக்கள்லாம் வீடு தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஆண்டு முழுமையாக கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியில் நீங்கள் இருக்க போகிறீங்க. மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டி கிடைக்கும். அதனால் சாதித்து காட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உள்ளது. உடல் ரீதியாக பார்க்கும்போது அடிவேறு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிவட்டாரங்களில் சாப்பிடுவதை கம்மி பண்ணிக்கோங்க. மேலே சொல்ல பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு செய்வதற்கு பழனி முருகப்பெருமானை வழிபாடு செய்வது, கோமாதாவிற்கு வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இந்த ஆண்டு தங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். I wish you happy new year to all. Thank you.